இந்த மண்ணின் மகா கலைஞன் பாரதி ராஜா மறைந்து விட்டார். பிறகுதான் தமிழ் திரைப்படம் வாழ்வியலை பேசியது, கிராமத்தின் அழகியலை பேசியது. தமிழ் சினிமாவுக்கு உலக கிரீடம் கிடைத்தது பாரதி ராஜாவின் வருகைக்கு பிறகுதான். அந்த மாமனிதனின் புகழை காலம் உச்சரித்துக் கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு கலைஞன், சிறந்த கலைஞன் தன்னை மட்டும் உருவாக்கிக் கொள்கிறவன் இல்லை. ஒரு கலைஞன் தன்னை உருவாக்கிக் கொண்ட பிறகு கலைஞர்களையும் உருவாக்கினால் அவன்தான் மகா கலைஞர். இன்றைக்கு திரையுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல கலைஞர்கள் பாரதி ராஜாவால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்லது பாரதி ராஜாவின் உந்து சக்தியால் தங்களை தாங்களே உருவாக்கிக் கொண்டவர்கள். அவருடைய புகழ் காலமெல்லாம் நின்று நிலைப்பதற்கு இந்த நாட்டு மக்களும் ரசனையும் தொடர்ந்து அவருக்கு துணை இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தில் பாரதி ராஜா அவர்களின் இறுதிச் சடங்கு எங்கு நடைபெறும் என்பதை குடும்ப தலைமை தீர்மானித்திருக்கிறது. பாரதி ராஜாவின் குடும்பத்தார் பாரதி ராஜா அவர்களை அவர் பிறந்த மண்ணில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறது. எந்த மண்ணில் அவர் முதல் தண்ணீர் குடித்தாரோ, எந்த மண்ணின் காற்றை அவர் சுவாசித்தாரோ, அந்த மண்ணின் படுக்கையில் அந்த மகா கலைஞன் தன் கடைசி படுக்கையை தேடிக்கொள்ளப் போகிறார். நாளை முற்பகல் அவரது உடல் தேனி மாவட்டம் காற்றோட்டுக்கு அருகே உள்ள அவரது பண்ணைக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு பிற்பகல் 3 மணி அளவில் அடக்கம் நடைபெறும் என்பதை குடும்பத்தாரின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.